பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் 3 முக்கியமான பீடபூமிகள் இருக்குது. அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாரமகால் பீடபூமி. இந்த பீடபூமி வந்துட்டு தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அமைந்துள்ளன. இந்த பீடபூமியில் தான் தருமபுரியும் கிருஷ்ணகிரி மாவட்டமும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு மேப் எடுத்துடணும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் இந்த பகுதியில் காணப்படுறதா என்ன அப்படின்னா பாரமகால் பீடபூமி. இது மைசூரு பீடபூமின்னு ஒரு பகுதின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா? அப்போ மைசூரு பீடபூமியோட ஒரு பகுதி தான் பாரமகால் பீடபூமி. இதில் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் அமைந்துள்ளன. இது கவர் ஆயிடுச்சா? அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள், இதுப்பா மெயினாக கோயம்புத்தூர் பீடபூமி. இது வந்துட்டு நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. சரி, பார்ப்போம். இது கோயம்புத்தூர் பீடபூமி. இது பாருங்கள், நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே இந்த பகுதிகளுக்கு நீலகிரி மற்றும் தருமபுரி இந்த 2 மாவட்டத்துக்கும் இடையில அமைஞ்சதான் கோயம்புத்தூர் பீடபூமி. இதில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம் உள்ளடக்கியதாக இருக்கும். அப்போ மேப்பை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அடுத்து கூடுதலாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒன்று மதுரை பீடபூமி. அது மதுரை மாவட்டம். இந்த இடத்துல இருக்கதான் மதுரை பீடபூமி. ஸோ இது வந்து நம்மளுக்கு சிம்பிள் 2 தான். வைகை ஆறும் தாமிரபரணி ஆற்றோட வடிநில பகுதிகள் மதுரை பீடபூமி. இது நம்மளுக்கு டைரெக்டாக படிச்சுக்கலாம். இன்னும் ஒன்று மட்டும் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, நீலகிரி பகுதியில் ஒரு சில மலையிடை பீடபூமிகள் சின்னதாக காணப்படும். இது வந்துட்டு இதில் ஒன்று தான் சிக்கூர் பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சிக்கூர் பீடபூமி எந்த பகுதியில் காணப்படுது அப்படின்னு கேட்டால் நீலகிரி பகுதியில் காணப்படுது. இது எதில் இருக்குது அப்படின்னா 10th ஜாகிரஃபி புக்கு. சரியா? ஜாகிரஃபியில் 6வது லெசனில் தமிழ்நாடு மற்றும் இயற்கை பிரிவுகள் அப்படின்ற டாபிக் கீழே இருக்குது. நன்றி.